நான் கிடைச்சிருந்தாரு. எவ்வளவோ அவதூறுகளை பரப்பினாங்க. 41 பேர் கொலை பண்ணிட்டான், பர்சனல் பொண்டாட்டியை பார்க்கல, பொண்டாட்டி ஒரு விஷயமே இல்லை, விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரண விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் என்ன சொல்றேன், திருப்பி திருப்பி தெளிவா சொல்றேன். அவர் சொன்னது இந்த என் பர்சனல் விஷயம் கேஸுகளை விடுங்க அப்படின்னாரு. ஒரு இடத்துலயும் என் மனைவி சங்கீதா விட்டுருங்க, என் மகளை விட்டுருங்க, அது ஒரு விஷயமே இல்லை, கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ல. அவங்க போடுற கேஸ என் மேல அவதூறு பரப்புற பர்சனல் விஷயம் நான் பாத்துக்கிறேன். அந்த கேஸ் விஷயத்து பர்சனல் விஷயத்து அவதூறு பரப்புறத நான் பாத்துக்கிறேன். தெளிவா இருக்காரு. என்ன அவர் விஷயம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னது, என் மேல அவதூறு விஷயம் பரப்புறதையோ பர்சனல் விஷயத்தையோ இந்த கேஸ் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு திரும்பு கூட என் மனைவியும் என் மகளையும் ஒரு விஷயமே இல்லை விட்டுருன்னு சொல்லவே இல்லை. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இவன் அவன் திமுககார, இவன் திறமை, இவன் எவ்வளவு திறமை பார்த்துக்குவான். அவர் சொன்னது என் மேல என்ன அவதூறு பரப்பினாலும் பர்சனல் விஷயத்தை பரப்பினாலும் ஒரு விஷயமே இல்ல, இது ஒரு மேட்டே இல்ல, நீங்க போய் ஓட்டு கேளுங்க வீட்டுக்கு அப்படின்றாரு. ஆனா இவனுங்க திமுக திருச்சி பொண்டாட்டியே ஒரு விஷயம் இல்ல, பெரிய விஷயம் இல்ல, அதனால பொண்டாட்டியே விஷயம் இல்ல, அதனால பொதுமக்கள் நாளைக்கு ஜெயிச்சு வந்தா என்ன, நீங்களாம் எவ்வளவு விஷயம், பொண்டாட்டியே பெரிய விஷயம் இல்லையா, பொதுமக்கள் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ற திறமையெல்லாம் திமுக காரன் மட்டும்தான் இருக்கு. அவர் சொன்னது என் மேல என்ன அவதூறு படுத்தினாலும் ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்ன விஷயமே இல்லைன்னு சொன்னது என் மேல அவதூறு பரப்பின நான் பாத்துக்கிறேன், அது ஒரு விஷயமே இல்லை. கேஸ் போட்டு பர்சனல் விஷயம் நான் பாத்துக்கிறேன், அது ஒரு விஷயமே இல்லை. திமுக கார பொண்டாட்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டான், அப்ப மேல என்ன மனுஷன் அப்படின்னு எப்படி கிடைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பணுங்க முடியல. இப்ப தாவேக்காவோட கேண்டிடேட் அவதூறு பரப்பாருச்சானுங்க. ராஜ்மோகன் கேஸ் போட்டாங்களாம். என்ன அவங்க கோயில்ல உட்காந்து ரெட்பிளிக்ஸோட ஜெரால்டு ராஜ்மோகன் இவங்க மேல வந்து கேஸ் போட்டாங்களாம். அனுமதி இல்லாம கோயிலுக்குள்ள போயிட்டாங்களாம். கோயிலுக்குள்ள போறதுக்கு என்ன அனுமதி வேணும் அப்படின்னு கேஸ பதிஞ்சிருக்கானுங்க. இதெல்லாம் டிஎம்கே கூட சதி, என்ன நாங்க பகாத கேஸ் அப்படின்வாங்க. என்ன இதெல்லாம் சாதாரணம். ஜெயிலு போற உத்தேசம் இப்பயே விசாரிச்சு இன்னைக்கு சாயங்காலமே தண்டனை கொடுக்க போறாங்க ராஜ்மோகன் மேல. இங்க ஒருத்தா கத்துறான். ராஜ்மோகன் ரெட்பிளிக்ஸ் ஜெரால்ட் மேல கேஸ் பண்ணிட்டாங்க. ஆனா யார்ட்டையும் பர்மிஷன் வாங்காம கோயிலுக்குள்ள போயிட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்க, ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டாங்க, பல செக்ஷன் மேல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க. அப்போ எடப்பாடியில ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. இப்ப ராஜ்மோகன் போயிட்டாரு. பிளஸ் இப்ப இந்த யாருன்னா மனைவியை கொலை செய்ய யாருன்னா பாருங்க, இங்க ஒரு போட்டோ போடுறேன். இவரும் மனைவி 9 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க, குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. டிவிக்கோட கேண்டிடேட் அவர் பகீரங்கம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு புள்ளைய கூட காட்டல, என்ன நீங்க டைவர்ஸ் போட வேணாம், நான் அப்போ சொன்னேன், ஒரு பதிவு தான் போட்டேன். 9 வருஷமா அந்த பொண்ணு எங்க போச்சு, கோர்ட்டு போய் பிள்ளைய கும்பல பிள்ளைங்க, கும்பல பிள்ளைய பார்க்க கூட முடியாது, தர்ணா பண்ண முடியாதா, போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் தர்ணா பண்ண முடியாதா, கும்பல பிள்ளை எனக்கு தான் இந்த கோர்ட்டே சொல்லியிருக்கு, கும்பல பிள்ளை ஒரு தாய்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு மேக்சிமம் டு மேக்சிமம் இந்த மாதிரி அப்பாக்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க பெண்மணிகளுக்கு மட்டுமே உரிமைன்னு சொல்ல இருக்கு. ஒரு பிள்ளைய பார்க்காத, அதை மீட்டு எடுக்காத ஒரு தர்ணா போலீஸ் இன்னைக்கு தெரியும். எனக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கேண்டிடேட் மேல அவதூறு பரப்புறது டிஎம்கே சிட்டு வேலைகள் பாருங்க, தலைவர் மேல காமிச்சாங்க. ஒரு போலீஸ் போய் இன்னைக்கு புகார் கொடுத்த பெண்மணிக்கு அவங்க மனைவியா இருக்கு கூட்டிக்கிற கொலை செஞ்ச மிரட்ட ஒரு மனைவி கிட்ட போலீஸ்க்கு 100க்கு போய் போன் பண்ண தெரியாதா. இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ் போய் அவர் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மனைவிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100க்கு கால் பண்ண தெரியாதா. கொலை பண்ண வந்தாரா, அவங்க அம்மாவை கொலை பண்ண வந்தாரா, இந்த மனைவியை கொலை பண்ண வந்தாரா. எங்க கொஞ்சமாச்சு அவங்க பேசுங்க. 9 வருஷமா பிரிஞ்சிருக்கோம், 6 வருஷமா குழந்தைய காட்டல, 6 வருஷமா பிரிஞ்சிருக்குமா 9 வருஷமா கல்யாணம் எனக்கு தெரியல, 6 வருஷமா குழந்தை காட்டலாங்கிறாங்க. 6 வருஷமா பிரிஞ்சிருக்க குடிக்கிறேன் நைஸா ஏமாத்திட்டு போறாரு. அப்ப 6 வருஷமா ஒரு குழந்தைய பார்க்காத பெண்மணியா இருங்க. அன்னைக்கு 100க்கு கால் பண்ண முடியா, சைல்டு ஹெல்ப்லைன் கால் பண்ண முடியலையா, சரி 1098 கால் பண்ண முடியா, ஒரு கால்
அது கூட பண்ணாத. நீங்க சொல்றீங்களே நீங்க எல்லா வக்கீலு அவங்க டைவர்ஸ் கேட்டு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அறிவு இருக்கா? 100 கால் பண்ண முடியா, 1098 கால் பண்ண முடியா, இல்ல கோர்ட் டைவர்ஸ் வேணாம் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு கேஸ போட முடியா? போலீஸ் ஸ்டேஷன் போய் குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியா? கொலை பண்ண வராது, சரி அதை விட்டுருங்க, குழந்தை கேட்கல, கொலை பண்ண வரான்னு சொல்றாங்க. கொலை பண்ண அச்சுறுத்தல்றாங்க. என்னையும் எங்க அம்மாவுக்கு கொலை பண்றா அச்சுறுத்துறாங்கன்னா உங்களுக்கு துப்புலையா? 100 கால் படி கொலை பண்ண வரான்னு அந்த டைவர்ஸ் அந்த இதை விட்டுருங்க. கொலை பண்ண வரான்னு 100 கால் படி கொலை பண்ண வந்தான்னு ஒரு பதிவு பண்ண முடியா? வெத்தனை தெரியுமா? டிஎம்கே கிட்ட 200 கம்மியா வாங்கிட்டு குவார்டர் காசு வாங்கிட்டு கத்துறீங்களே நாயங்களா? நான் வக்கீல்றா 6 வருஷமா குழந்தைய பார்க்காத பெண்மணி தானே அவங்க. அந்த பெண்மணி மேல தப்புன்னு சொல்ல, பெண்மணி 100 கால் பண்ண முடியல, 1098 கால் பண்ண முடியல. பல பேர் அவதூறா கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஒரு வழக்கறிஞர், நீங்க எல்லாம் ஒரு வழக்கறிஞர், அந்த பெண்மணிக்கு என்ன கொலை அத்தனை பேர் சொல்றீங்களா? 100 கால் பண்ண முடியாதா? 1098 கால் பண்ண முடியாதா? குழந்தை டைவர்ஸ் வேணாம், டைவர்ஸ் போட முடியாது எல்லாம் வக்கீல் டைவர்ஸ் கேட்டு ஏன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க, சேர்த்துக்கோங்கன்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. டைவர்ஸ் சேர்த்து வைங்கன்னு சொல்லி கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எப்பயோ நிக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த இப்ப கோர்ட்டுக்கு குடும்ப நீதிமன்றம் இருக்கு, சேர்ந்து ஆர்டர் சரி டைவர்ஸ் சரி அவங்க தீர்ப்பாளர் இருப்பாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க போய் சேர்ந்து வாழு இல்ல டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை கொலை மிரட்டல பண்றாங்க, என்னை கொலை மிரட்டலுக்கு பயந்தானே இருக்கு, நான் 6 வருஷமா 100 கால் பண்ண முடியா? ஒட்டுமொத்த டிஎம்கே கிட்ட 200 யூபிஐயோ என்னை வக்கீலான்னு கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சமர்ப்பணம். என்ன டிஎம்கே டிவிகேட எந்த கட்சி சார்ந்தவல்ல, நான் என்ன சொல்ல 100 கால் பண்ண முடியல. கொலை மிரட்டல் அந்த பர்சனல் விஷயத்தை விட்டுங்க, கொலை மிரட்டல்னு சொல்றாங்களே 6 வருஷமா குழந்தைய பார்க்காத ஒரு பெண்மணிக்காக இவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 வருஷமா இப்ப இல்ல கமிஷனர் ஆஃபீஸ் இன்னைக்கு தைரியமா வர்றாங்க, வீட்டுல இருந்து லாக் பண்ணிட்டு 100 கால் பண்ண முடியல, 1098 கால் பண்ண முடியல, கொலை மிரட்டல விட்டுருக்காங்கன்னா அப்ப 100 கால் பண்ண முடியல, குழந்தை கோர்ட்ல கேஸ் போடல, 100 கால் பண்ணி எனக்கு குழந்தை காட்ட மாட்டாங்கன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு வக்கீலான்னு கேட்கிற ஒவ்வொரு 200 யூபிஐக்கும் 200 கம்மியா குவார்டருக்கும் டாஸ்மார்க்ல கொடுக்குற பிரியாணிக்கும் இது சரக்கு பாட்டிலுக்கும் பிரியாணிக்கும் 200 விலை போன நாளாருங்களே, நீ எல்லாம் ஒரு வக்கீலான்னு கேட்குறது. 6 வருஷமா ஒரு குழந்தைய பார்க்காத ஆளுங்க தானே போய் இப்போ கமிஷன் ஆஃபீஸ் போயிருக்காங்க, இருந்த இடத்துல வீட்டுக்குள்ள லாக் பண்ணிட்டு 100 கால் பண்ண முடியாத ஆளுங்களா இப்ப கமிஷன் ஆஃபீஸ் தைரியமா போறாங்க. எது முக்கியம் பாருங்க, கமிஷன் ஆஃபீஸ் தைரியமா போறாங்க. அது அவ்வளவு தைரியமா வீட்டுக்குள்ள இருந்து லாக் பண்ணிட்டு 100 கால் 2 பேர் நீங்க யோசிங்க, 100 கால் பண்றது பயமா இல்ல தைரியமா வெளியே போய் கமிஷன் ஆபீஸ்ல இன்னைக்கு எலெக்ஷனுக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண விஷயம் அப்புறம் போய் சொல்றாங்க. நீங்களே பாருங்க, சித்து விளையாட்டுகள் டிஎம்கே சித்து விளையாட்டுகள் ஆரம்பமாச்சு சரிங்களா. எக்காந்து கொண்டு யோசனை பண்ணி ஆண்ட கட்சி பெண்ட கட்சியில விட்டுருங்க சரிங்களா. அவதூறு பரப்புறவங்களுக்கு விட்டுருங்க, பர்சனல் விஷயத்த பேசிட்டு போறானுங்க. ஏப்ரல் 23 தெரியும் சரிங்களா. தயவுசெய்து போய் யோசனை பண்ணி யோசிச்சு பாருங்க. ஸ்டிக்கரை ஒட்டலான்னு சொன்னது திமுக வேற அழகாக ஜெயிச்சு பாருங்க, கருத்துல கத்தி வைக்கிறோட அரிசியா போயிடும் கருத்தை. தயவுசெய்து எக்காரத்து கொண்டு இந்த ஆண்ட கட்சி பெண்ட கட்சிக்கு நம்பி ஓட்டு போடாதீங்க சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.